ஆட்டுக்கறி குடல் குழம்பு தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். இதோடைய ஃபுல் வீடியோ அண்ட் இதோடைய க்ளீனிங்கும் நான் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுக்கு 3 பத்து தேங்காய், 1 ஸ்பூன் மிளகு, 3/4 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு, தேங்காய் கூட கசகசா இல்லைன்னா உடச்சக்கல்ல 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 3 கிராம்பு, ஒரு சின்ன பட்டை சேர்த்து அது எல்லாமே அரைச்சிக்கோங்க. இப்போது ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு ஒரு 3 பெரிய வெங்காயத்தை வந்து நான் சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு எல்லாமே நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ரொம்ப தேவைப்படாது. தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சம் சால்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கேன் அந்த விழுது எல்லாத்தையும் சேர்த்து இதோடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இது நல்லா கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இதோடைய பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சுட தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் 7 முறை கழுவிட்டு அதுக்கப்புறம் நான் சுட தண்ணியில் 5 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் ஆட்டு குடலை வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாவில் இந்த குடல் வந்து ஒரு 10 நிமிஷமாச்சு வந்து வேகணும். அதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றாதீங்க. நல்லா இதை வதக்கிட்ட பிறகு மூடி போட்டு கூட நீங்கள் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நான் தண்ணி வந்து நான் நல்லா ஒரு 1.5 சொம்பு தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ குக்கர் மூடிட்டு ஒரு 7 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுடைய அட்டகாசமான ஆட்டுக்கறி குடல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறீங்கன்னா கண்டிப்பாக இது கொஞ்சம் லைட்டாக சாணி ஸ்மெல் வரும் ஸ்டார்டிங்கில் க்ளீன் பண்ணுறப்போ. நல்லா வாஷ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்மெல் போயிடும். அது சமைக்க ஸ்மெல் கம்ப்ளீட்டாக போயிடும். ஸோ டேஸ்டியான குடல் குழம்பு ரெடி.